யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து ஒரு வருடம் ஆன நிலையில இன்னும் யார் அந்த சார்னு தெரியல. சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள 2024 டிசம்பர் 23 இன்ஜினியரிங் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சாரு. மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்த கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் முக்கிய குற்றவாளியா கைது பண்ணாங்க. ஞானசேகரன் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தது தெரிய வந்துச்சு. முக்கிய குற்றவாளி ஞானசேகரன் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட எடுத்த புகைப்படங்களும் வெளியாச்சு. இந்த திருட்டு திமுக எப்பயும் போல ஞானசேகரன் கூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மூடி மறைச்சிட்டாங்க. குற்றவாளி ஞானசேகரன் யாரோ ஒரு போன்ல இருந்து சார் என குறிப்பிட்டு பேசியதாகவும் தகவல் வெளியாச்சு. தமிழகம் முழுக்க யார் அந்த சார் போராட்டம் வெடிச்சது. ஆனா இதுவரைக்கும் இதுக்கு பதில் கிடைக்கலன்னு அதிமுக சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராட்டம் நடத்தினாங்க. அது மட்டும் இல்ல, மக்களோட எதிர்ப்பை சமாளிக்க ஞானசேகரனை குண்ட தடுப்பு காவல் சட்டத்துல சிறையில் அடைக்க உத்தரவு போட்டாங்க. ஆனா இப்போ அந்த குண்ட தடுப்பு சட்டமும் ரத்தாகிடுச்சு. ஸ்டாலின் அரசின் போலீஸ் சரியா இருந்தா குண்ட சட்டம் எப்படி ரத்தாகும்னு கேக்குறாங்க மக்கள். இதுதான் யார் அந்த சார்னு கேள்வியை மறுபடியும் கேட்க வச்சிருக்கு. யார் அந்த சார்?